இந்த வீடியோவில் உங்கள் மொபைலில் இந்தமாரி டிஸ்பிளே கலர் சேஞ்ச் ப்ராப்ளம் இருக்கா, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உங்கள் மொபைல் டிஸ்பிளே கலர் சம்மந்தமான செட்டிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3 விதமான கலர் செட்டிங்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இந்தமாரி கலர் மாறி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது செட்டிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டிங்ஸில் போனோடனே அந்த பர்டிகுலர் செட்டிங்ஸை ஆஃப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. ஸோ இது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, இது வந்து செட்டிங்ஸ், ஆனால் டிஸ்பிளே டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் மூலிமா இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்களே சரி பண்ணலாம். எங்கேயும் சர்வீஸ் சென்டரோ எங்கேயுமே எடுத்துக்க வேண்டியது அவசியமே இல்லை. ஒரு 3 கலர் செட்டிங்ஸ் வந்து உங்கள் டிஸ்பிளேயில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிங்க. மேக்ஸிமம் இது எல்லா மொபைலுமே இருக்கும். நீங்கள் ரெட்மி மொபைலு, சாம்சங் மொபைலு, விவோ, ஓப்போ எந்த மொபைல் யூஸ் பண்ணால் ரியல்மி மொபைல், நான் இப்போ கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைலில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்தல, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி கலருன்னு டைப் பண்ணுங்கள். கலர் இன்வர்ஷன் வருது பாருங்கள், அந்த செட்டிங்ஸ் உள்ளே போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அது ஆனில் இருக்கும், ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகேங்களா, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சிங்களா, நார்மல் டிஸ்பிளேக்கு வந்துருச்சிங்களா. ஸோ கலர் இன்வர்ஷன். இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஸ்கேல் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, கிரே ஸ்கேல்னு சொல்லிட்டு இந்த கலர் கரெக்ஷன் உள்ளே போங்க. கலர் கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரெட்டு க்ரீனாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ரெட்டு க்ரீன் மட்டும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது இது கீழே பாருங்கள், க்ரீன் வீக்காக ஆகிடுது. ஸோ இதில் வந்து ரெட்டு வீக் ஆகிடுது. இதுக்கு அடுத்த செட்டிங்ஸ் பாருங்கள். இதுக்கடுத்து ப்ளூ, எல்லோ. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஸ்கேல் ப்ராப்ளமும் அதிகமாக வரும். கிரே ஸ்கேல் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் மாரி தெரியும். இதுவும் செட்டிங்ஸ் தான். உங்கள் மொபைலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் இதுவும் செட்டிங்ஸ் தான். இந்த கிரே ஸ்கேல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கலர் இன்வர்ஷன். அதுக்கடுத்தது வந்து இந்த கிரே ஸ்கேல் கலர் கரெக்ஷன் உள்ளே போனீங்கன்னா இந்த கிரே ஸ்கேல்னு இருக்கும், அதை ஆன் பண்ணியிருக்கோம், அதை ஆஃப் பண்ணாலே போதும். டார்க் மோடு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா, இப்போ டார்க் மோடு வந்து யாருக்கும் சொல்லி தரவே தேவையில்லை. டார்க் மோடு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. டார்க் மோடு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நார்மல் மெத்தடுக்கு வந்துடும். உங்கள் மொபைலில் இந்த கலர் டிஸ்பிளே சேஞ்ச் ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் இந்த 3 மெத்தட் செக் பண்ணி பாருங்கள். கலர் இன்வர்ஷன், கலர் கரெக்ஷனில் கிரே ஸ்கேல், கடைசியாக பார்த்தீங்கன்னா டார்க் மோட். இது 3த்தையும் ஆஃப் பண்ணிட்டாலே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கெடியூல் போட்டுருவாங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் போட்டுருக்கோம். இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வந்து கிரே ஸ்கேலாக மாறணும், இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வந்து நைட் மோடு டார்க் மோடுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாலே உங்கள் மொபைல் நார்மல் கலர் மோடுக்கு வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.